வணக்கம். நான் உங்க மீனா பாலகிருஷ்ணன் பேசுறேன். நாங்க இன்னைக்கு ஒரு ஹாப்பியஸ்ட்டான ஒரு பிளேஸ நோக்கி போய்க்கிட்டுருக்கோம். எடுத்தோனே என்னடா அப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு மாதிரி ட்ராவல் அப்படின்னாலே ஒரு ஜாலி மைண்ட்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஜாலியா நாங்க ஃபேமிலி ட்ரிப்பா போகும்போது, அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை குடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஹாப்பியா நாங்க கிளம்பி போய்க்கிட்டுருக்கோம். இப்ப எங்க போறோம்னா, நம்ம நம்ம மதுரைய நோக்கி போய்க்கிட்டுருக்கோம். மதுரைக்குள்ள என்டர் ஆயாச்சு. என்டர் ஆயிட்டு அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது ஃபர்ஸ்ட் பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில். நான் சத்தியமாக சொல்கிறேங்க, மீனாட்சி அம்மன் கோவில் நடு சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் நிறையா எப்படி சொல்கிறது சுற்றிக்கிட்டே இருந்தோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக கோயிலை கண்டுபிடிச்சி போயிட்டோம். போய் நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு எனர்ஜெட்டிக்கோடு நாங்கள் வந்து வெளியே வந்தோம். பாசிட்டிவ் வைப்போடு நாங்கள் வெளியே வந்தோம். உண்மையாலுமே சொன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள என்டர் ஆகுற வரைக்கும் என்னடா இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு ஃபீலிங் வந்து உண்மையாலுமே அப்படி இருந்தது. காடுங்கிறது இது காடு தான். ஆனால் போகும்போது இந்த சந்தோஷம் இந்த இதோட நாங்கள் போகலை. ஏன்னா நாங்கள் மதுரையே அந்த கோவிலவே கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு போனோம். எங்கே போய் பார்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி கேட்டு தப்பு தப்பாக வழி போய் அதனால் எங்களுக்கு தெரியல. ஆனால் சாமி கும்பிட்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அது உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நாங்கள் ஹாப்பியாக அப்படியே பர்ச்சேசிங் போகலான்ட்டு போனோம். பட் ஆனால் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியலிங்களா, அதனால் அப்படியே சும்மா நடந்து வாங்கிட்டு வர வழியில் எதாவது இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வர வழியில் கடைகளே இல்லை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் எங்கே கொண்டு போய் சரி போய் தேடலாம், ஏதாவது கடையில் தான் வாங்கலாம்னா திருப்பியும் எங்களால் நடக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் நடந்துட்டோம். திருப்பி ரிட்டன் வழி கண்டுபிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு தெரில. கேட்டு கேட்டு போகலான்னா நாங்கள் கேட்குறது ஒரு வழியாக இருக்கும், திருப்பி போகிறது ஒரு வழியாக இருக்கும். இங்கே எல்லோரும் ஒரே பக்கம் நின்றுட்டு இருந்தால் தானே ஒரு வழியாக போகிறது, திருப்பி அதே வழியில் சுற்றி அதே இடத்துல வந்து நிற்கிறது, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி ஆட்டோவில் ஏறி உட்காந்து ரிட்டன் போகிறதுக்குள்ளே எங்களுக்கே இப்படி ஆயிடுச்சு. உண்மையாலுமே சொல்கிறேங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வர்த்துன்னு சொல்லலாம். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு வர்த்து. பாப்பாவுக்கு வேறு செம்ம டயர்டாயிட்டா. செம்ம டயர்டாகி அவளுக்கு தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, காலையில் நாங்கள் எத்தனை மணிக்கு 8 o'clock அவளுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் மணி 2 o'clock மேலே ஆயிடுச்சு. பசிக்கும் இல்லைங்களா அவளுக்கும். ஏதோ எனர்ஜி கொடுத்து தண்ணி கொடுத்து அதை கொடுத்து இது கொடுத்துன்னு தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஹாப்பியாக கிளம்புறோம். எல்லோரும் நினைப்பீங்க என்னடா இவ ஒன்றையே பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. என்ன பண்ணுறதுங்க, அந்த கோயிலில் போய் கும்பிட்டு வெளியே வரங்கிறது நல்லா இருந்தது. அடுத்து எங்கே போனோன்னா திருமலை நாயக்கர் மஹால் போனோம். வர்த்துங்க. உண்மையுமே சொல்கிறேன், அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போனால் தான் வந்து தெரியுது. அங்கே போய் பார்க்கும்போது இந்த இடத்துல தானே நடந்து போயிருப்பாங்க, இந்த இடத்துல தானே ராஜாக்கள் நடந்து போயிருப்பாங்க, இந்த வழியாக தான் போயிருப்பாங்க, இந்த தூணை தொட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க. அந்த கட்டிடக்கலைன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது, அவ்வளோ 3 பேர் சேர்ந்தாலும் அந்த வந்து அந்த தூணை வந்து கட்டிப்பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து பெரிய தூண். அவ்வளோ பெருசாக கட்டுறதுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எப்படி வேணால் நம்ம கட்டலாம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க கட்டின அந்த கட்டிடக்கலைகள்லாம் வந்து நம்ம அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லோரும் கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொரு தூணும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது தெரியாது, நிஜத்தில் ரியலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம போய் தொட்டு பார்த்தா மட்டும்தான் அது தெரியும். நாங்கள் அப்படி தான் போய் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது இதே மாதிரி ஃபீலிங் ஒவ்வொரு அரண்மனைக்கு போகும்போது கிடைக்கும். இந்த ஒரு அரண்மனை அப்படின்ட்டுலாம் இல்லை, எங்கே போனாலும் அந்த அரண்மனைக்கு போனால் அந்த ராஜாக்கள் இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க, இந்த ராணிகள் இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க, நம்ம கலாச்சாரம் நம்ம இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றும் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ நான் யோசித்தேன், என்னடா நம்ம அந்த காலத்தில் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன டிஜிட்டல்னு ஓடிட்டுருக்கோம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி ரசித்து வாழ்ந்திருக்காங்க உலகத்தை, ரசித்து ஒவ்வொன்றையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வியப்பாக நான் ரொம்ப நேரம் அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். நம்ம வாழ்ந்த மனிதர் இவ்வளோ பெரிய
தலைவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய இவங்கலாம் வாழ்ந்திருக்காங்க, ராஜாக்கள் அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியே நாங்கள் சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தெப்பக்குளம் போனோங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறோம், தெப்பக்குளம் மத்தியானம் 2 மணி 3 மணிக்கு போனால் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. ஈவினிங் 5:00 மேலே போனால் தான் அந்த கடைகள்லாம் ஓப்பனாக இருக்குமா. அதனால் எல்லாருமே அந்த டைமில் போங்க. நாங்கள் போன டைமுக்கு போயிடாதீங்க. செம்ம பசி. எங்கடா கடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே இருக்கோம். கிடச்சா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் ஒரு கடையை கண்டுபிடிச்சி சாப்பிட போயாச்சு. சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி கோயில் ட்ரிப்புங்கிறனால ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தான், நான்வெஜ்னா கிடையாது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்து அங்கே கேட்டோம் நாங்கள் எங்கே போகலான்னு சொன்னதுக்கு காந்தி மியூசியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்ற இடத்துல கேட்டதுக்கு சொன்னாங்க. நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம மீனாட்சி கோயில் மட்டும் போகணும் தான் கிளம்பி போனோம். அங்கே போனதுக்கு திருமலை நாயக்கர் மஹால் அங்கே அது இதுன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டதுக்கு காந்தி மியூசியம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, காந்தியடிகள் நம்ம எப்படி சொல்கிறது, காந்தியடிகள் இப்படியெல்லாம் ஒரு இது பண்ணி நம்மளை இந்த இடத்துல நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம் அப்படின்னா அவங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ டைம் சிறைக்கு போயிருக்காங்க, எவ்வளோ டைம் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆங்கிலத்துக்கிட்ட எவ்வளோ அவமானப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள இந்த இடத்துல உட்காரணும்னா அதுக்கு அவர் தான் காரணம், அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சும்மா காந்தியடிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம அவரோட வாழ்க்கைகளாக தெரிஞ்சுட்டு நம்ம பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போது காந்தி மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்ட்டு, மரியாதை, அதுக்கும் தாண்டி அவர் தான் நம்மளோட ஃப்ரீடமுக்கு காரணம். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே ஃப்ரீடம் சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்த தப்பாக யூஸ் பண்ணிட்டு எப்படியோ இருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ரீடம் அப்போ இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தண்ணி வந்துச்சு கண்ணில். அந்த மாதிரி இருந்தது. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்கள், ஆங்கிலேயருக்கு அடிமையாக நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அவர் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். அந்தளவுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்து நம்ம இந்த ஃப்ரீடமில் இருக்கும்போது கண்ணில் டியர்ஸ் வரதான் செய்யும். கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு. அங்கே போய் அந்த இமேஜஸ்லாம் பார்க்கணும். மஸ்ட்டு ட்ரை அங்கே போய் பார்க்குறது நீங்கள். இது காந்தியடிகள் வாழ்ந்த வீடு. யாரோ பார்த்துருக்க மாட்டீங்க. காந்தியடிகள் வாழ்ந்த மாதிரி வீடு. இந்த ஒரிஜினல் வீடு வேறு பக்கம் இருக்குது. இது மாதிரி வீடு. அதே மாதிரி அஸ்தி பீடத்துக்கு போயிருந்தோம். இதுவுமே மாதிரி தான். அதுலேயே தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் வெர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து அருங்காட்சியகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அந்த சைடு இருக்குது, டேரெக்டாக ரைட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டேரெக்டாக இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் அருங்காட்சியகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலான்னு தான் போனோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம தமிழர்கள்லாம் எதுக்குமே சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறத இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நுணுக்கமாக எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுல அந்த அருங்காட்சியகத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்த ஜென்ரேஷன்லேருந்து நம்மளுக்கு காலகட்டத்தில் வாழ்ந்த ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வரைக்குமே எப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரூம் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்தேன். சரி, எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. அதில் ரொம்ப ரசித்து பார்த்தது ஒரு சிலையோட வடிவமைப்பை அவ்வளோ அழகாக நுணுக்கமாக ஒரு பொண்ணு வரைஞ்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு வரைஞ்சதெல்லாம். இதெல்லாம் சீனாக்களோட இதாமா. இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது நான் நினச்சேன் காயின்ஸு, அவங்க சேகரித்த பணம், பொருள், காசுகளெல்லாம் போட்டு வைக்கிறது அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம கருவறையில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மண்ணுக்குள்ளே போகும்போது இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த முதுமக்கள் தாலி கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே தான் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடலை வச்சு அதுக்குள்ளே அவங்க சம்பாரித்த பொருட்கள் எல்லாம் வச்சு சீல்டு பண்ணி மண்ணுக்குள்ளே இது பண்ணுவாங்க. நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படி தான் நம்ம பூமிக்குள்ளே போகணும் அப்படின்னு அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்படி தெரியல. நான் சும்மா அதில் அரிசி போட்டு வைப்பாங்க, சும்மா அதை இது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பானை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அந்த மாதிரி சொன்னது எனக்கே புதுசாக இருந்தது. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச காயின்ஸ். ஆமாம், அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சல, சாரி, அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ். அப்புறம் இந்த மாதிரி கருவிகள்,
நம்மளாம் இப்போ டக்குன்னா லைட்ரு பற்றிக்கிது. லைட்ருலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்களா, கல்லை தேய்ச்சி தான் வந்து நெருப்பை வர வச்சுருக்காங்க. கல்லை செதுக்கி தான் கத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க கண்டுபிடிப்புகள் எவ்வளோ வந்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மதுரையில் வாழ்ந்த மக்களோட ஒரு இதாம். அது வந்து தேன் குடுவை. இது வந்து மீன் பிடிக்கருவி. இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. நான் ஒன்னொன்னையும் ரசித்து பார்த்தேன். அந்தளவுக்கு அது நல்லா இருந்தது. தேன் குடுவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் சும்மா தேனை அடைஞ்சிட்டு வந்து வடித்து இது பண்ணுறாங்க. ஆனால் அதுதான் அந்த காலத்தில் தேன் குடுவை. அதில் தேனை சேகரிச்சுட்டு வருவாங்க. இதெல்லாமே வந்து ஓலைச்சுவடிகள்னால் மருத்துவத்துக்கான ஓலைச்சுவடிகள். அப்புறம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. மேக்ஸிமம் நான் படித்தது மருத்துவம். அப்புறம் வந்து நிறைய இருந்ததுங்க. சாரி, எனக்கு மருத்துவம் மட்டும் தான் இப்போது ஞாபகத்துக்கு இருக்குது. நான் பார்த்ததில்ல. ஆனால் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தது. இதெல்லாமே உலோகத்திலான சின்ன சின்ன பொருட்கள். அப்புறம் நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய இப்போ யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோன்னு வைங்களேன். ஆனால் அங்கே ரியலிஸ்டிக்காக இல்லை, மாதிரி பார்க்கும்போது அது ஒரு நல்லா இருந்தது. இப்படி தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு பொருட்கள் போகுது. இதெல்லாம் நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியும். சும்மா ஃபோனில் பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லை. மாதிரி படமாக இருந்தாலும் நம்ம போய் நின்று பார்க்குறதுலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாவமாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. தேரெல்லாம் இப்போ மேக்ஸிமம் பார்க்குறதே இல்லை. அதனால் இதெல்லாமே பாதுகாத்து வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. ஆனால் என் பொண்ணு இந்த கரடியை பார்த்து பயந்துட்டாங்க. இந்த கரடி ஒன்று, இன்னொன்று நிற்கும் பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலர் ஒரு கரடி. அது ரெண்டையும் பார்த்து என் பொண்ணு பயந்துட்டான். அது வரைக்கும் ஓகே. அதெல்லாம் அழகுக்காக வச்சுருக்காங்க இந்த இதெல்லாம். நான் நினச்சேங்க இதெல்லாம் வந்து சும்மா பிளாஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே அதெல்லாம் பறவைகள். அதெல்லாம் உண்மையான ஒரு இது. அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதேதோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல். பூனை, காட்டு பூனை, அப்புறம் மரங்கொத்தி பறவை, அது இதுன்னு என்னென்னமோ இருந்தது. வவ்வால், பூனை, அப்புறம் உடும்பு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல். நான் கூட சரி டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் டூப்ளிகேட் இல்லை. நான் பக்கத்தில் போய் நல்லா தெளிவாக பார்க்குறேன். அதெல்லாம் ஒரிஜினலுங்க. நான் என்னமோ நினச்சி வச்சேன், என்னடா இது அப்படின்னு. அப்புறமா தான் அதில் ஒரிஜினலு. அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ண பொருட்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. வில்லம்பு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது பழைய காலத்தில். ஆனால் இந்த துப்பாக்கி வச்சு தான் நம்மளை வந்து அத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்கங்கிறது எவ்வளோ பெரிய துப்பாக்கி. அப்போ இதெல்லாம் வச்சு தான் பயமுறுத்தி நம்மளை அறுவாள் கம்பிக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக தோற்கடிச்சிருக்கலாம். ஒற்றுமையாக இருந்தால். அவங்க விற்கிற துப்பாக்கிக்கும் நம்ம வச்சுருக்க வேல்கம்பு அருவாளுக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். அது வந்து 4 அடி இருந்ததுன்னா நம்ம 6 அடிக்கானது செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் நமக்குள்ள ஒற்றுமை இல்லைங்கிறதுனால தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நமக்கு எல்லாத்துலேயும் சாதிக்கலாம், தப்பில்லை. இப்போ எங்கே போகிறோன்னா திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். நான் எதுவுமே வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாமல் தான் நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் சூஸ் பண்ணது. அங்கே போனப்போ அங்கே சொன்னாங்க திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்குங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோவிலுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆக மட்டும்தான் வீடியோ எடுக்கணும். அங்கே சாமிக்கிட்ட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு. மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா குடிக்காமல் போனால் எப்படிங்க. ஒரு கடையை பார்த்த உடனே நின்றுட்டோம். நின்று அந்த மட்டும் நல்லா டேஸ்ட்டாக ஒரு சிம்பிள் ஜிகிர்தண்டா, ஃபேமஸ் ஜிகிர்தண்டா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிங்கன்னு சொல்லிட்டுனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு தெரில ஜிகிர்தண்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையா, அதனால் ட்ரை பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக அதை வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். மஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. மதுரை ஜிகிர்தண்டாவுக்கு ஃபேமஸுங்கிறத வேறு யார் சொன்னா? உண்மையாலுமே ஜிகிர்தண்டாவுக்கு தான் ஃபேமஸ்ஸு, நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.